அருட்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. நம சிவாய. நம்ம வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் தோஷங்களும் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே தராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தோஷங்களுக்கெல்லாம் தீர்வுகள் தரக்கூடிய ஒரு நாள் தான் பிரதோஷம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவ அபிஷேகத்தையும் நந்திதேவர் அபிஷேகத்தையும் பார்த்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பைரவரிடம் சூட்சமமாக நான் சொல்லும் ஒரு தீபத்தை போட்டு பாருங்க. பைரவ தந்திரா என்கின்ற ரகசிய நூலில் பதிவு செய்த ஒரு பரிகாரம். இதை செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான தோஷங்கள் காணாமல் போய் நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்வில் அந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் சிவ சிவ என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒரு மனிதன் எப்படியாவது வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நினைக்கிறான், ஆசைப்படுறான், அதுக்காக தேடுறான், ஆனால் வெற்றி அடைய முடியறதில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த சாபம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு கை நிறையா கோதுமையை எடுத்து 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக சுற்றி லெஃப்ட் கையில் கோதுமையை வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்ட உங்கள் கையை வச்சுட்டு ஓம் நம சிவாய நம சிவாய என்கின்ற மந்திரத்தையும் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தையும் 108 முறை 108 முறை திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்து சொல்லுங்கள். சொல்லிய பிறகு அந்த கோதுமையை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போடுங்க. அரச மரம் இல்லைன்னா வேறு மரத்துலையும் போடுங்க. போட்டுட்டு காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே புராதனமாக இருக்கக்கூடிய கோயிலில் சிவனும் இருப்பார், பைரவரும் இருப்பார். சிவபகவானுக்கு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சிவ சிவ என்கின்ற மந்திரத்தை மனதில் ஜபம் செஞ்சுட்டு அற்புதமாக அலங்காரம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பைரவரிடம் ஒரு தேங்காயை சரிபாதியாக உடைச்சி தேங்காய் தீபம் போடுங்கள். பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ப்ளஸ் ராகுகால நேரத்தில் யார் ஒருவர் பைரவருக்கு தேங்காய் தீபம் போடுறாரோ பைரவரின் அருளால் உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் சரியாகும். பைரவ தந்திரா என்கின்ற இந்த சூட்சம ரகசியத்தின்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் ஆடி பௌர்ணமி வரும் வியாழக்கிழமை வருது. அன்றைய தினத்தில் சிறப்பு சத்யநாராயண பூஜை செய்து குருவரில் பெறக்கூடிய கொங்கணசத்தர் பூஜையும் செய்கிறோம். பூஜையில் தன பண விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மணி மண்டலா அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான பர்ஃப்யூமை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் அந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் சென்னையில் கடன் நிவர்த்தி யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் கலந்துக்குங்க. அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறவங்களுக்கு லாப கணபதி மந்திர தீட்சையை தர இருக்கின்றோம். அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருட்டும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். சிவனருள் நம் சிந்தையில் நிறைந்து சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ஓம் நம சிவாய. நம சிவாய.